கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க எலுமிச்சை தேவை அதிகரித்துள்ளதால் எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க எலுமிச்சை தேவை அதிகரித்துள்ளதால் எலுமிச்சை பழத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநிலம் கூட்டுராஜாபேட்டை கர்நாடகாவில் இருந்து எலுமிச்சை வரத்து தற்போது குறைந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் எலுமிச்சை பழத்தை நோக்கி செல்வதால் எலுமிச்சை விலையானது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படும் கோயம்பேடு சந்தையிலிருந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு காய்கறிகள் என்பது ஏற்றுமதி என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மொத்த காய்கறி அங்காடியிலிருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு, குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காய்கறிகள் எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருப்பதன் காரணமாக எலுமிச்சம்பழத்தின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. ஆனால் எலுமிச்சையின் வரத்து என்பது தொடர்ந்து குறைந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக தேவையும் தற்போது அதிகரித்துள்ள காரணத்தினாலும் எலுமிச்சம்பழத்தின் விலை என்பது தற்போது அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த வாரங்களில் 60 முதல் 70 ரூபாய் எலுமிச்சை கிலோ என்பது 60 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிலோ நேற்றைய தினம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஒரே நாளில் 20 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாய்க்கு எலுமிச்சை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் இருந்தே எலுமிச்சை காய்கள் தமிழகத்திற்கு வருகை தரும். அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, தென் மாவட்டங்களில் இருந்து எலுமிச்சை காய் என்பது மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் எலுமிச்சை காயின் வரத்து என்பது குறைந்ததன் காரணமாக தற்போது விலை என்பதும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கே கோயம்பேடு சந்தைக்கு 200 டன் வரையிலான இந்த எலுமிச்சை என்பது வரத்து என்பது இருந்து வரும். ஆனால் தற்போது 60 70 டன் வரையிலாக குறைந்திருப்பதன் காரணமாக எலுமிச்சையின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. மக்களின் தேவை என்பதும் அதிகரித்திருப்பதன் காரணமாக தற்போது வரத்தும் குறைவு, தேவையும் அதிகரிப்பு. இதன் காரணமாக விலை என்பது உயர்ந்து வருகிறது. அடுத்த சில நாட்களுக்கு இந்த விலை உயர்வு என்பது நீடிக்கும் என்பதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கின்றனர். பிரியங்கா. ஜெயலானி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.